இந்த மாடு இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வீடு குடி போனதுக்கு வாங்கினது. இந்த மாடு கண்ணுக்குட்டி ரொம்பலாம் ப்ரைஸ் இல்லை, 10,000 என்னமோ தான். ஆனால் நல்லா கறக்குது பார்த்திங்கன்னா, நல்லா இருக்குது மாடு. பாலுக்காரவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நமக்கு காஃபிக்கு வச்சுக்கிறது, பாலுக்காரவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மிச்சத்தை காஃபிக்கு வச்சுக்கிறது. எங்கள் வீட்டில் பால் பாக்கெட் வாங்கினாலும் தண்ணியாக போட மாட்டோம், கெட்டியாக போடுவோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது பாருங்க, அதே மாதிரியே தான் போடுவோம். தண்ணிக்கும் பாலுக்கும் வித்தியாசம் இருக்காது பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு எங்கள் அம்மா காப்பி போடுவாங்க. போய் கொஞ்சமாக இது வைக்கல் இருக்குல்ல, அது காஞ்சி போய் இருக்கும் பாருங்கள், அந்த புல்லோடு சேர்ந்து இந்த ரொம்ப அதில் அடித்து முடிச்சுட்டு மிச்சம் கிடக்கும் பாருங்க, அதையுமே கொண்டாந்து கட்டி போட்டுக்கிறது. இதே மாடு சாப்பிடும் பார்த்திங்கன்னா, கொண்டாந்து போட்டுட்டோம்னா மாடு சாப்பிடும். அதை பாப்பா குட்டி மேடம், எங்கள் பாப்பா குட்டி மேடம் குளிச்சுட்டு என்ன பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கணும்னு முகத்தை வரைச்சிக்கிறாங்க, எடுக்கிறாங்கன்ட்டு. அதான் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சிவராத்திரிலாம் அதான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் ஏதோ ஸ்வீட் செய்ய போகிறேன்னு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து ஸ்வீட் ஏதோ செய்ய போகிறாங்களாம். என்ன செய்ய போகிறீங்க இப்போ? என்ன கேசரி? கேரட் கேசரியா? நல்லா செய்வீங்களா? கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம்ல. அன்னைக்கு செஞ்சது மாதிரி உதிரி உதிரியாக செய்யணும், கெட்டி கெட்டியாக செஞ்சிடக்கூடாது. ஓகே தானே? சூப்பராக செய்வீங்களா? ஓகே தானே? இல்லையா? நல்லா செய்யலான்னு தயவு செஞ்சு இன்றைக்கி ஃபுட் பாய்சன் ஆகிட போகுது. பார்த்து நல்லபடியாக செஞ்சு கொடுங்க, பாவம் எல்லாம். என்ன